மஞ்சள் தலையை போட்டு அப்படியே ஒரு கிளறி விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் மேக்கரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு செம்ம டேஸ்ட்டாக மட்டன் ரேஞ்சில் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் பார்க்க போகிறோம். நம்ம மீன் மேக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் வெந்நீர் ஊற்றிக்க போகிறேன். தேவையான மல்லித்தலை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். தாளிப்பு ஜாமான் பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு 3 பிரியாணி இலை, ஒரு மீடியம் சைஸு 2 உருளைக்கிழங்கு, தேங்காய் பூ, ஜீரகம், 2 பச்சை மிளகாய் அரைச்சிக்க போகிறோம். தேவையான இஞ்சி பூண்டு எடுத்துக்க போகிறோம், அரைச்சி வச்சுக்கிறேன். 2 தக்காளி மீடியம் சைஸு வெட்டி வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். மசாலா ஐட்டம் நம்ம போடுறப்ப பார்த்துப்போம். இப்போ நம்ம மீன் மேக்கரில் வெந்நீர் ஊற்றிக்கிறோம். இந்த வெந்நீர் ஊற்றுனது நல்லா வெந்தம் இருக்கும், ஊறி இருக்கும். நம்ம நல்லா புளிஞ்சி எடுத்துக்கணும். சரிங்களா? போதும். நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். தேவையான ஆயில் ஊற்றிக்கிங்க. இப்போ தேவையான மசாலா பொருள் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, சோம்பு, இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம தாளிப்பு ஜாமான் பொரிஞ்சு வந்தது மாதிரிக்கும் வெங்காயத்தை போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நான் கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த வெங்காயம் நல்லா ஒரு கிளாஸ் பக்குவத்துக்கு வேகட்டும். இப்போவே மனம் நல்லா அப்படியே செம்ம மனமாக இருக்குது. அப்படியே வேகட்டும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் வந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, தேவையான நான் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இது நல்லா வாசனை போகிற முடிய நல்லா வதக்கி விடுங்க. வாசனை போன இருக்குன்னா நம்ம தக்காளி போட்டுக்கணும். சரிங்களா? டப்புன்னு கொட்டிடாதீங்க. இது நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசனை அந்த எண்ணெயில் அது மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சுமல் வரும். அப்போ நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை வச்சு அப்படியே சுமல் நல்லா இருக்குது. இப்போ என்ன செய்கிறோம்னா, தக்காளியை சேர்த்துக்கிறோம். நான் இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி கொட்டின இருந்தேன். நீங்கள் அதோட உப்பு சேர்த்துங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா நெசஞ்சு வரும். நான் தேவையான உப்பு 1 ஸ்பூனு கல் உப்பு போட்டுக்கிறேன். பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுங்க. ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா மசிஞ்சு வந்துடும். 2 நிமிஷம் மூடியை போட்டு வேக விடுங்க. ஓப்பன் பண்ணோம். நல்லா கொதி வருது. இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா நசுக்கி விட்டோம்னா கரைஞ்சிடும் தக்காளி. இப்போ என்ன செய்கிறோம்னா, மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நான் டீஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். ரொம்ப போட்டு வேண்டாம். நல்லா மசிக்கி விடுங்க. எப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா? நான் இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, பெரிய ஸ்பூன் இல்லை, சின்னது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கரம் மசாலா
டீஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோதான் மசாலா. இதுக்கப்புறம் நம்ம காய் மீன் மேக்கரை போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கு மீன் மேக்கரை ஃபைனலில் தேங்காவை அரைச்சி ஊற்றிக்க போகிறோம். நல்லா வந்துடுச்சு. இப்போது மீன் மேக்கர் போட்டோம். மீன் மேக்கரு நல்லா ஊறி அந்த வெந்நீரில் ஊற்றியும் ஊறி வந்துடுச்சு. இதை நான் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கிறேன். நான் நல்லா இந்த தண்ணி பூரா மீன் மேக்கரில் வந்து புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதை விட சேர்த்துக்கிறேன். நல்லா பிரட்டி விடுங்க. ஏன்னா மீன் மேக்கரு மசாலாவை உரியும். இதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்க இதை விட சேர்த்துக்கிறோம். அப்புறம் தான் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்க போகிறோம். மசாலா ஊற்றிங்களா? நல்லா வந்துடுச்சா? இப்போ 4 பச்சை மிளகா அந்த உருளைக்கிழங்க இதோட சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா கிளறி விடும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பை பார்த்துங்க. நான் தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். பார்த்துங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கரெக்டாக ஒரு 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றிருப்பேன். சரிங்களா? போதும். இப்போ ஒரு மூடியை போட்டுக்குவோம். நான் மூடியை போட்டுக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். இப்போ தேங்காய், ஜீரகம், 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். தேவையான தண்ணி ஊற்றிக்கும். நல்லா கொதியல் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கோம். நல்லா கலரி விட்டுங்க. இந்த தண்ணி போதும். இதுக்கு மேலே ஊற்றிக்காதீங்க. அப்போ தான் நம்ம அந்த மட்டன் கிரேவி பதத்துக்கு எடுக்க முடியும். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்குவோம். சரிங்களா? நீங்கள் உப்பு பார்த்துங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் உப்பு பார்த்துங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துவோம். சரிங்களா? தேங்காய் பாலை சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த மிக்ஸி ஜாரையும் அதிலேயே அப்படியே கலரி நல்லா கலரி விடுங்க. மிக்ஸி ஜாரை கழுவி இதிலேயே ஊற்றிங்க. ஏன்னா வேஸ்ட்டாக போகும். எப்படி வந்துடுச்சு பாருங்க. கலங்கலாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஒரு கொதியல் வரட்டும். சரிங்களா? நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா மல்லித்தழையை போட்டு இறக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த மல்லித்தழையை நல்லா போட்டு ஒரு கிண்டை கிண்டி விட்ருங்க. சரிங்களா? மல்லித்தழையை போட்டு அப்படியே ஒரு கலரி விடுங்க. அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடியை போட்டோம். செம்ம டேஸ்ட்டாக மீன் மேக்கரு அந்த குருமா செம்மையாக செஞ்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி அதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் குழம்புக்கே டப்பு கொடுக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்கள் சேகர்.